ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ நான் வந்து இந்தியாவிலேருந்து யூஎஸ் அந்த ஃப்ளைட் ஜேர்னி பற்றின வீடியோ. நான் வந்து பெங்களூர் டு லண்டன், லண்டன் டு சிகாகோ வந்தேன். பிரிட்டிஷ் ஏர்வேஸில் வந்து நான் ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே வவுச்சர் இருந்துச்சு. அந்த டைம் வந்து சென்னையில் வந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து போகலை, ஏர் இண்டியா மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து பெங்களூரில் போனப்போ அப்போ லாக்டவுன்லாம் நமக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆக போகுது. ஸோ அப்போ அதனால வந்து நான் பெங்களூர்லேருந்து கிளம்புனேன். நமக்கு வந்து நம்ம யூஎஸ்க்கு வரோன்னா அந்த டைமில் நான் வந்து என்னென்ன டெஸ்ட் எடுத்தேன் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். மேபி நம்ம இப்போ ரீசெண்டாக வர்றவங்களா இருந்தால் ஒரு ஏர்லைன்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்பப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரூல்ஸ் நிறைய சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்பப்போ செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரணும். நான் எடுத்த டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட். அது நார்மலாக எல்லாருமே வந்து நம்ம கோவிட் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறது தான். அது வந்து நமக்கு வந்து எங்களுக்கு வந்து வீட்டிலே கூட வந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்தாங்க. நம்ம சொன்னோன்னா வீட்டிலே வந்து கூட நமக்கு எடுப்பாங்க. ஸோ அது நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூகேயில் நான் லண்டனில் வர்றதுனால அங்கே உள்ள கவர்மெண்ட்க்கு வந்து நமக்கு 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு வைரல் டெஸ்ட் எடுத்த ஒரு ரிப்போர்ட் ஃபார்ம் வேணும். அதாவது டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்க வந்து கேட்கல, பட் அதை நம்ம எடுத்திருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட்லேயே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம சைன் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது யூகே கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அது எனக்கு தெரியல. இப்போ அங்கே உள்ளவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க மூலயமா நம்ம ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் வந்து ரிப்போர்ட் வந்து செக் பண்ணாங்க பெங்களூரில். அதுக்கப்புறம் லண்டனில் வந்து எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் அந்த இது இருக்குல்ல, நமக்கு வெப்சைட்டில் இருக்கும்ல, அது வந்து செக் பண்ணாங்க. அப்படியே இல்லைன்னாலும் அங்கேயே வந்து நமக்கு தருவாங்க. ஸோ அதை வாங்கி நம்ம வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான். லண்டனில் அதே மாதிரி நம்ம இறங்கினோடனே புதுசாக அந்த சைட் வர்றவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அங்கே இறங்கினோடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டுக்கு போகிறதுக்கு ட்ரெயின் பிடிச்சி நம்ம போகணும். எனக்கு 1 hour கிட்ட வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நடந்து தான் போகிற மாதிரி இருந்தது. அதுதான் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் வந்து நான் ஃப்ளைட்டில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து எண்டில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, நாங்கள் புதுசாக வந்து கேரவன் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து அதை வந்து ஆர்வின்னு சொல்லுவாங்க. நான் இருக்கும்போதே டிசம்பர்லேயே வந்து புக் பண்ணது. பட் அது வந்து நான் அங்கே இந்தியாவில் இருக்கும்போது தான் ரீச் ஆச்சு. ஸோ நாங்கள் வந்தோடனே ஒரு சின்ன ஒரு ட்ரைவ் மாதிரி போனோம். அதை தான் வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து நிறைய கேரவன் ட்ரிப் வீடியோஸ், அதே மாதிரி கேரவன் டூர் வேணுனாலும் நான் வந்து போடுறேன். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோ பார்க்கலாம். நாங்கள் இப்போ பெங்களூர் கிளம்பிட்டோம். காரைக்குடியிலேருந்து பெங்களூர் வந்து ஒரு 8 hours ட்ராவல். அதனால் வந்து நாளே கிளம்பிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு வந்து ஃப்ளைட்டு. அதனால் வந்து நாங்கள் நாள் மார்னிங் ஒரு 11க்கு கிளம்புனோம். அப்போ வந்து லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் ஊரில் வந்து சந்தை போட்டிருந்தாங்க. உழவர் சந்தை அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க கொஞ்சம் டயர்டாயிட்டாங்க. ஏன்னா லாங் ட்ராவல், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் ட்ராவல் வேறு. ஸோ தொடர்ந்து ஒரு 2 நாள் வந்து ஃபுல் ட்ராவல். நாங்கள் வந்து காரைக்குடி டு சேலம் போகிற ரூட்டில் வந்து ஒரு லன்ச் பிரேக் எடுத்தோம். வீட்டிலேருந்தே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டோம். அந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே வந்து பயங்கர அழகாக சினிக்கான பிளேஸாக இருந்துச்சு. அன்றைக்கி வெயிலும் கம்மின்றனால அந்த ட்ராவல் வந்து ரொம்ப டயர்டாக தெரியல. இந்த ஸ்பாட்டில் தான் நாங்கள் வந்து லன்ச் பிரேக் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு மலை சுற்றி வயல், அதுக்கப்புறம் வந்து தண்ணி போயிட்டுருந்துச்சு. ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன மலை, அங்கே வந்து ஒரு கோயில் இருந்தது. இந்த இடமே வந்து சுற்றி பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. கரெக்டாக லஞ்சை சாப்பிட்ற மாதிரி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு ஸ்பேஸ்லாம் இருந்துச்சு. இந்த சைடு நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. கிளைமேட்டும் சரி, இந்த இடத்துல சாப்பிட்றதும் சரி. இந்த மலை தான் நான் சொன்னேன். அங்கே வந்து ஒரு கோயில், அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஓடை ஓடிட்டுருந்தது. பக்கத்தில் ஒரு மரம். ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துல ஒரு லன்ச் பிரேக். ரிலாக்ஸாக பசங்களை வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு.
நாங்கள் அன்றைக்கி வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னு சொன்னேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பூண்டு குழம்பு வச்சு எடுத்துக்கிட்டாங்க அம்மா. அதுக்கு வந்து சிப்ஸு தொட்டு சாப்பிட்டோம். அப்புறம் தயிரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாச்சு. சிம்பிளாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஒரு லஞ்சாக இருந்தது. பசங்களை வந்து கார்லேயே வச்சு கொஞ்சம் ஊட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்புனோம். வேற சைடு போயிடுச்சு. பவுபு என்ன பண்ணுது? கையை இது வந்து ஜாதிப்பூ. ஜாதிப்பூ தான் எனக்கு இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூ. அதோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாதிப்பூ பார்த்தோன்னே வந்து பயங்கர ஆசையாக இருந்துச்சு. அதுவும் மொட்டோடே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. அதனால் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜாதிப்பூ பிடிக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவினிங் மேலே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால கொஞ்சம் லேட்டாக தான் பெங்களூர் ரீச் ஆனோம். ரீச் ஆகிட்டு வந்து எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் 5க்குலாம் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு. பெங்களூர் ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய பேர் நின்னாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் நம்ம பே பண்ணணும். நம்ம ட்ராலி இப்போ தனியாக உள்ளே போகிறதுக்கு குழந்தைங்கள வச்சுட்டு நிறைய லக்கேஜ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பே பண்ணிட்டோன்னா அவங்க வந்து நமக்கு உள்ளே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. அதுக்கு மேலே என்னால் அவ்வளோவா எடுக்க முடியல. லோகன் வந்து இந்த தடவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதாவது தூக்கியே வச்சுருக்கணுன்ற மாதிரி இருந்தான். அதனால் ஃப்ளைட்டுக்குள்ளே தான் கொஞ்சம் எடுத்தேன் வீடியோ. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப இறங்கி நடக்கும்போது அந்த மாதிரிலாம் நான் எடுக்கலை. இப்போ வந்து ஃப்ளைட்டுக்கு ஏறியாச்சு. எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துருக்கோம். நான் வந்து காது வலிக்கும் பசங்களுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் லாலிபப் வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் கொடுத்துருக்கேன். அது வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிற அந்த ஒரு அட்டென்ஷனில் வந்து அவனுக்கு காது வலி இருக்கிறது வந்து தெரியாதுன்றதுக்காக. மோஸ்ட்லி வந்து எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டான் லோகன். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் வாங்கி வச்சுருந்தேன். இதுதான் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்து கொடுத்தாங்க. ஃப்ளைட்டில் வந்து கொடுத்தாங்க மாஸ்க். அதுக்கப்புறம் வந்து சானிடைசர் அது. ஃப்ளைட்டில் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். அதனால் வந்து அப்பப்போ வந்து தண்ணி, ஜூஸ் அந்த மாதிரி வந்து நம்மளும் குடிச்சுக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ஏறும்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது. அது வந்து அப்படியே நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெங்களூர்லேருந்து நான் லண்டன் போகிற ஃப்ளைட்டில். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், இட்லி, வடை, அதுக்கப்புறம் வந்து கினுவாவில் வந்து ஒரு கிச்சடி மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ளேவர்ட் ரைஸ் மாதிரி இருந்தது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் பசிக்கு சாப்பிட்டாச்சு. ஈகன் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு தூங்கினவன் தான். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஃபுல்லாக ஈகன் தூங்கிட்டான். 2வது ஃப்ளைட்டில் வந்து லோகன் தூங்கிட்டான். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் வந்து லோகன் கொஞ்ச நேரம் தூங்கினான், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி கொடுத்தாங்க. ஒரு இது பிஸ்கெட் மாதிரி பட்டர் பிஸ்கெட்டும் சாக்லேட் இதுவும் ஷார்ட் ப்ரெட்
பிஸ்கெட் மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. லோகன் வந்து சாப்பிட்டான். அவன் தான் கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தான். ஈகன் வந்து நல்ல தூக்கம். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ஒரு நடுவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. என்னது சாண்ட்விச் மாதிரி கொடுத்தாங்க. இதான் அந்த சாண்ட்விட்சு. இது வந்து அப்போ வந்து லோகன் தூங்கிட்டான். ஈகனுக்கு வந்து இதை நான் வாங்கி கொடுத்தேன். ரொம்ப பசியும் இருக்காது. நல்லா ஆனால் நல்ல ஒரு லிக்விட் ஐட்டமாக நம்ம வாங்கி குடித்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் லண்டனில் வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். ஆனால் நடுவில் எதுவுமே எடுக்க முடியல. இடுப்பில் ஏறினவன் தான் லோகன். 1 hour கிட்ட நடந்து நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளைட்டுக்கு வரணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். இப்போ வந்து ஏறினோடனே கொஞ்சம் ரொம்ப விளாண்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் தூங்கிட்டான். லோகன் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்ட் ஃப்ளைட் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே தூங்கினவன் தான். முழிக்கவே இல்லை இறங்குற வரைக்கும். ஈகன் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அப்புறம் படம்லாம் பார்த்துட்டு தான் தூங்கினான். லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கினான். இதுதான் வந்து எங்களுக்கு 2வது ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு. ஒரு பீஸ் புலாவ் ஒன்று, வெஜ் கறி, அதுக்கப்புறம் ஒரு டெசர்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கொண்டக்கடலை வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட ஒரு சாலட், அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து லசானியா கொடுத்துருந்தாங்க. இது வந்து 2வது ஃப்ளைட்டில் கொடுத்த ஃபுட்டு. சாப்பிட்டுட்டு நான் ஒரு மலையாளம் மூவி ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து இவன் தூங்கினவன் எந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் என்ன சொல்கிறது, இவன் தூங்கினனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாலுமே பட் அவன் ஒன்றுமே சாப்பிடவே இல்லை ஃப்ளைட்டில். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக இந்தியா டயத்துக்கு தூங்கிட்டான். இப்போ நாங்கள் வந்து சிகாகோவில் லேண்ட் ஆகிட்டோம். லேண்ட் ஆகிட்டு நம்ம இமிக்ரேஷன் முடித்து வெளியில் வர்றதுக்கு பயங்கர க்யூ அங்கே. ஏன்னா சிகாகோவில் எக்கச்சக்க ஃப்ளைட்ஸ் வந்து இறங்குறதுனால பயங்கர க்யூ. இறங்குனதுலேருந்து நாங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பித்து உள்ளே போய் முடிகிற வரைக்கும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆச்சு. பட் மூவ் ஆகிட்டே இருந்தாலுமே வந்து பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. இதுதான் உள்ளே வந்து அந்த இமிக்ரேஷனுக்கு நிற்கிற மக்கள். நாங்கள் எல்லாருமே வந்து அதில் பயங்கர ரஷ்ஷாக தான் நின்றுட்டுருந்தோம். நிறைய பேருக்கு வந்து அடுத்த ஃப்ளைட்டு வந்து பிடிக்கிறதுக்குலாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுமோன்னு பயந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து சிகாகோலேருந்து நாங்கள் இண்டியானாவுக்கு வர போகிறோம். இது வந்து இண்டியானாவுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி வர ட்ராவல் இது. அப்போவும் வந்து லோகன் ஏறினவன் தான் தூங்கிட்டான். அது என்னவோ தெரில, பயங்கரமாக தூங்கினான். பட் சாப்பிடவே இல்லை. வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து பயங்கர ஆக்டிவ் ஆகிட்டான். நம்ம ரீச் ஆனதுலேருந்து நான் வந்து முழிச்சிட்டே தான் இருந்தேன். அவனோட பைக்கை வந்து எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து இந்தியாவில் ஃபுல்லாக அவன் மிஸ் பண்ணது அவனோட பைக்கை தான். கேட்டுகிட்டே இருப்பான், என் பைக் எங்கே, என் பைக் எங்கன்னு. பார்த்தோன்னே எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் எங்களோட ஆர்வி. நம்ம ஊரில் வந்து கேரவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் இது. ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வாங்கியாச்சு. இது வந்து ரூம் இருக்காது. எங்களுக்கு வந்து ஒரு டைனிங், சோஃபா, அப்புறம் வந்து ஒரு சின்னோண்டு கிச்சன், அப்புறம் ரெஸ்ட் ரூம் இருக்கும். இந்த ஆர்வி வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைஸ் வந்து நம்ம கார் பார்க் பண்ணுற எல்லா ஒரு பார்க்கிங் லாட்லேயும் வந்து நம்ம ஃபிட் ஆகும், பார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக நம்ம கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே வாங்கினா தான் யூஸ் ஆகுன்றதுக்காக நாங்கள் ரூம் வச்சு வாங்கலை. நம்ம இந்த ட்ராவல் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்வி, ஏன்னா நாங்கள் ஒரு லேக்குக்கு தான் போனோம். ஸோ அங்கே வந்து அந்த ரூட் ஃபுல்லாக வந்து ஆர்வி நிறைய போகும். பஸ் மாடலில், ட்ரைலர் மாடலில், அந்த மாதிரிலாம். ஸோ அந்த வீடியோவில் அப்பப்போ நான் வந்து சொல்கிறேன். பசங்க வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப குஷியாக உட்காந்துருந்தாங்க. லோகன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். லோகன் தான் வந்து ஆர்வியை வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறது. இது உள்ளே வந்து இப்படி தான் இருக்கும். ஆர்வி டூர் வேணும்னா நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இது உள்ளே வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நாங்கள் ஒரு லேக்குக்கு போகிறோம். ஒரு சின்ன ட்ரைவ் தான்.
இப்போ வந்து நாங்க போகும்போதே நான் சொன்னேனே, ஆர்விலாம் நெறைய போச்சுன்னு. இப்போ பார்க்க போறது வந்து ஒரு ட்ரெய்லர் மாடல். இது கூட அந்த ட்ரெய்லர்ல வந்து பின்னாடி வந்து அந்த ரூம் அந்த இத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அது மாரி நெறைய பஸ் மாடல்லாம் இருக்கு. அதே மாரி இதுதான் அந்த பஸ் மாடல். அதே மாரி இப்ப நாங்க வச்சிருக்கிறதுலே ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்ச வந்து நமக்கு ஒரு ரூம் வந்து வரும்ல, அந்த சைஸுக்குலாம் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து எல்லாமே அங்க நம்ம ஆர்விலே இருக்கும். ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிச்சன் சின்னதா இருக்கும். அவன் இருக்கும். அதிலேயே வந்து மைக்ரோவேவ் எல்லாமே இருக்கும். ஸோ ஆர்வி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அங்கேயே நம்ம போய் சமைச்சு அந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டு போனா போதும். ஃபுட்டுக்கெலாம் வந்து நம்ம அந்த அந்த ஸ்பாட்லேயே வந்து குக் பண்ணி சாப்பிட்லாம். இதான் அந்த லேக்கு. இது வந்து எங்களோட ஃபேமிலி லேக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே கயாக்கிங் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். இந்த லேக்குக்கு தான் வந்து நாங்கள் அடிக்கடி போவோம். இந்த லேக் வந்து வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 தடவையாவது போயிடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லேக் எங்களுக்கு. அதேமாதிரி பக்கத்தில் தான். அதனால வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல். பட் ட்ராவல் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஒரு ஒரு சின்ன டவுனை வந்து கிராஸ் பண்ணி போவோம். இப்போ அந்த ரூட்டுமே நல்லாயிருக்கும். எப்போதுமே போர் அடித்தா அந்த டிரைவ் நாங்கள் கிளம்பி போயிடுவோம். இதுதான் அந்த லேக்கு. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் போயிட்டு ஒரு ட்ராவல் 12 மினிட் போயிட்டு இறங்கி இந்த லேக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ட்ராவல் பண்ணது. இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பியாச்சு. இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே நம்ம இறங்குனோனே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து மரத்துக்கு கீழே நிறைய பெஞ்சஸ் போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பெட்ஷீட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அதை அங்கே விரித்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு லேக்கில் வந்து போயிட்டு வரலாம். ஃப்யூச்சரில் வந்து அந்த மாதிரியான வீடியோஸும் நான் வந்து நிறைய போடுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது.